குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் தாதாப்பட்டி வெர்சஸ் இபி எஸ்கே மெமோரியல். டீம் இபி சாமிக்கண்ணு மெமோரியல் ஒரு ஓப்பனிங் பேர், எந்த வித மாற்றமும் கிடையாது. தாதா வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. தாதாப்பட்டி 5 ஓவர் மேட்ச், ஒரு பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பர்சனாக மாலையீடு கார்த்தி ஸ்டேக்கில் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண நீர்பழனி கார்த்தி. பவர் பிளே ஓவர், 2 ஃபீல்டர் வெளியே வைக்கணும். எக்ஸ்ட்ரா கவரில் ஒருத்தர் டீப்பில் வச்சுருக்காங்க, அதே மாதிரி கண்ட்ரியில் ஒருத்தர் வச்சுருக்காங்க. பேட்டில் டு வாட்ச் அவுட் ஃபார் த மேட்ச் பிகின்ஸ். யார்கரோட ஜாஸ் கிளியர் பண்ணியிருக்காருங்க. கரெக்டான ஜம்ப் வந்தால் கேட்சா மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 4 ரன், முதல் பால் 4. இதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் தான் ஸ்டார்ட் பண்ணார் போன மேட்சுமே. செகண்ட் பால் லோட்டாஸ் பால், கரெக்டான டைமிங் லாக் பண்ணார். டிஸ்டன்ஸ் இருக்கா ஃபீல்டரே பார்த்து, அவங்க டீம் ஃபீல்டரே பார்த்து கொடுத்துருக்காரு, மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பாலில் 10 ரன் வந்திருக்கு. யார்கருக்கான முயற்சி மிஸ் பண்ணார் பவுலர், பேட்ஸ்மேன் மிஸ்ஸே பண்ணலை. தேர்ட் ஒன் கோஸ் இன்சைட் அவுட், ஃபீல்டர் அவுட் விலகி போயிருக்கு. கம்ஃபர்டபுளாக ஆடவில்லை, பட் இருந்தாலும் பவுண்ட்ரி போயிருக்கு. பேட் ஃபேஸை திருப்பின காரணத்துக்காக மீண்டும் ஒரு பவுண்ட்ரி. 2 நாள் ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. ஸோ போன மேட்ச் மாதிரி இந்த மேட்சும் டக்குன்னு 2 கொண்டாந்துருக்காரு பவர் பிளேயில். ஃப்ளாட் பேட்டிங், குத்தி போட்டாங்க, நின்று வந்துச்சு பந்து. எங்க டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு, கோஸ் ஆல் த வே ஒரு மேக்ஸிமம். நான் 4 இருக்குன்னு நினச்சேன், கரையெல்லாம் தாண்டி போயிடுச்சு. 2 more remaining. போடுறா அப்படின்னாங்க. கேட்ச் டேக்கன் கம்ஃபர்டபிளி. மீண்டும் ஒரு குவிக் நாக்கு, நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு தான் தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாரு மாலையீடு கார்த்தி. ரவுண்ட் 2 மேட்சும் சரி, குவார்ட்டரும் சரி, அப்படி தான் போயிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் நவீன். 1 more மீனிங். ஃபர்ஸ்ட் ஓவரில் உள்ளே வந்த உடனே உள்ளே போடப்பட்ட பந்து. அப்பா ஸ்டைலிஷ் ஸ்டார்ட்டுங்க தன்னோட இன்னிங்ஸுக்கு. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் 26 ஆடி இருக்காங்க, 1 விக்கெட் விட்டுருக்காங்க. சாமிக்கண்ணு மெமோரியல். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வெங்கட் ஸ்டேக்கில். செகண்ட் நியூ பாலர் சுந்தர். வெங்கட் அவர் பிடிக்கிற முதல் பால் அக்ராஸ் ஓவர் பார்த்தாங்க. செகண்ட் பால் நேருக்கு நேராக போயிருக்கு, வெயிட் பண்ணி ஆட வேண்டியதாக இருந்துச்சு பேட்ஸ்மேன். சிங்கிள். கேட்ச் அண்ட் கால், 2 ஃபீல்டர் கேட்டு எடுக்கலாம். காம்போ கேட்சை பார்க்க முடியுது. கேட்சை பிடிச்சிருக்காங்க. பாலா கரெக்டாக தட்டி விட்டாருங்க, ரெடியாக இருந்திருக்காரு முருகேசனும். ஸோ 2வது விக்கெட்டு. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் சக்தி. புல்லர் பால் பிச் அப், நேரில் பேட் அவுட்டாரு, தரையோட போயிருக்கு. நீர்பழனி கார்த்தி தடுக்க சிங்கிள். பார்த்து விக்கெட்டு. வெங்கட்டோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க ரன் அவுட் மூலியமா. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் குணால். வயசு வச்சிருக்காங்க, கால் அடிப்பட்டு. ஐயோ இன்சைட் அடிச்சு ஃபர்ஸ்ட் பாலே டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பந்தை போட்டு ஃபுல்லர் பாலாக போட்டு 2 ஓவர் முடிவில் 29 ஆடி இருக்காங்க, 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் 26 ரன் போனதுக்கப்புறமா செகண்ட் ஓவர் 3 ரனில் பிடிச்சி போட்டு போயிட்டார் சுந்தர். அடுத்த நியூ பவுலர் முருகேசன் வந்திருக்காங்க. ஸோ நேற்று மேட்ச் பார்க்காதவங்க போய் பாருங்கள், சிங்கிள் ஹேண்டடாக 6 விக்கெட் எடுத்திருந்தார் பவுலிங் போட்டு. ஃபாஸ்ட் பாலே ஃபுல்லர் பால் போட்டாருங்க, கரெக்டாக இடத்துல போட்டார். அக்கராஸ் வேறு ஆடிட்டாங்க, டாட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. நிறைய டாட்டு தேவை, நிறைய விக்கெட் தேவை அவங்க அந்த மேட்சுக்குள்ளே இருக்கணும்னா. செகண்ட் பால் அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருக்க சொன்னாங்க, அவர் ரெடியாக இருந்திருக்காருங்க. கேட்சை பிடிச்சிருக்காரு, சக்தி ஷாக்கில் நிற்காரு. விக்கெட்டுக்கு அப்புறமா ஆடுது நியூ பேட்ஸ்மேன் வள்ளத்தர கோட்டை கார்த்தி. கட் ஷாட்டுக்கு பேக் ஃபுட்டில் வெயிட் பண்ணி ஆட பார்த்தாரு, பெருசாக ஃபுட் ஒரு காட்டில். குட் ஸ்டாப், உட்காந்து தடுத்து கொடுத்துருக்காருங்க சிவா. லோட்டாஸ் பாலா நேராக பிடிச்சிட்டாருங்க, குத்தி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிருக்கு, ஃபீல்டருக்கு வாய்ப்பே கிடையாது. 1 more மீனிங். ஓவரில் குத்தி போட்டிருக்காங்க, சரியாக கனெக்ட் பண்ண முடியல. மரத்தில் பட்டிருக்கு, ஒஞ்சி சொல்லிட்டாங்க. 3 ஓவர் முடியல, 34 ஸ்கோரு, 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். நெக்ஸ்ட் ஓவர் சுந்தர், அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஓவர் த விக்கெட், ஃபர்ஸ்ட் பால் ஃபாஸ்ட்டாக டர்ன் பண்ண பார்த்தாரு. துரை அவர் தடுக்க சிங்கிள். போன பால் வைடு, ரீபால் அந்த பால் எட்ஜ் அண்ட் கான். கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு இங்கே, அவுட் சைட் எட்ஜ் கரெக்டாக பட்டுச்சு, கரெக்டான கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு சிவா இங்கே. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சூர்யா ஸ்டேக்கில்.
சுந்தர் வந்து இவர் பிடிக்கிற முதல் பால் கேட்ச் என்ற கால் ரெடியாகி முன்னாடி வந்திருக்காரு. கேட்சையும் பிடிச்சி கொடுத்துருக்காரு. பேக் டு பேக் விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எண்ணில் குணால் நிற்க இந்த எண்ணில் ஹிட்டரோட விக்கெட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு காலில் வேறு அடிபட்டு இருக்கு. ஸோ அவராலையும் ஃபாஸ்ட்டாக ஓட முடியல. அவர் ரொட்டேட் பண்ணி தரணும். அவரை சுற்றி மற்ற எல்லாரும் ஹிட் ஆடணும். ஹிட் ஆட பார்க்குறாங்க. அது கைக்கு போகுது. கேட்சாக மாறுது. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவருக்கு அப்புறம் இழுத்து பிடிச்சி போட்டாங்க. கண்டிப்பாக இங்கே நியூ பேட்ஸ்மேன் சைக்கில் காப் கார்த்தி வெள்ளக்கி போட்டிருக்காரு. ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காரு. கிரேட் டெலிவரி. டாட்டிங்க ஒரு வேரியேஷன் காலில் போட்டிருக்கு. டிசெப்டிவாக போட்டார். லெக் பை சிங்கிள் மாற்றிருக்காங்க. நல்ல டெலிவரி. ஆக்சுவலாக இம்ப்ரெசிவாக போட்டிருக்காரு சுந்தர். ரன்ஸ் போனதுக்கப்புறமா முக்கியமான வந்து 1 more ரிமைனிங் இந்த ஓவரில் வேரியேஷன் போட்டிருக்காரு. ஆஹா ஆஹா எக்ஸ்ட்ரா ரன். அவங்களுக்கு தேவைப்படுறது ஒரு சிங்கிள். டாட் பாலாகவே இருந்திருக்கும். ஸ்ட்ரைக் மாற்ற விட்டுருக்காங்க இப்போ கண்டிப்பாக. ஸோ 1 run முடிஞ்சிருக்கு. ஓவர் நல்ல ஓவர். எப்படி பார்த்தாலும் நல்லா போட்டிருக்காரு. மீண்டும் ஒரு எக்கனாமிக்கல் ஓவர் சுந்தர் அவர் தந்து. ஸோ 38 ஸ்கோர் 4 ஓவர் முடிவில். முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவருக்கு நியூ பவுலர் தமிழ் வேந்தன். ஃபர்ஸ்ட் பால் பேஸோட போட்டிருக்காரு. சுத்திரிச்சு பந்து சிங்கிள். செகண்ட் பால் லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கவ் பண்ணார் அந்த பந்தை. லோட்டாஸ் பால் கேட்க முடியாது. ஃப்ளாட்டாக அடிக்க பார்த்தாரு. புல்லட் த்ரோ வரும் கண்டிப்பாக. ஆஹா கலெக்ட் தான் பண்ண முடியலை. சிக்க விட்டு லைட்டாக தான் விலகிச்சு. ஓடிட்டாங்க 2 ரன்னை. வேந்தன் டு குணால். ஆஹா ஆஹா அங்கே ஏதோ ஏமாத்திருச்சு. காத்தியை குத்தி திரும்பிடுச்சு. பவுண்டரியும் கிடச்சிருக்கு. ஸோ கால் வலியோட கஷ்டப்பட்டு அடித்ததுக்கு ஒருத்தா ஒரு 4. லாஸ்ட் 2 more. ஸ்டாப்பு குட் ஸ்டாப்பு. டார்கெட் டிசைடிங் பால். ஃபுல்லராக போட்டு ஸ்டெம்ப்லேயே இறக்கிட்டாரு. கொஞ்சம் நகர்ந்து ஆட பார்த்தாங்க. அவருக்கு அந்த சைடு ஷார்ட் பவுண்டரி சைடு லெக் சைடு. ஸோ விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க. ரோலர் கோஸ்டராக இருந்துச்சு மேட்ச். ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு பார்க்கவே. வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு பார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக டார்கெட் 48 ரன் 30 நிமிடத்தில் தேவை. சேஸுக்காக ஸ்ட்ரைக்கில் தமிழ் வேந்தன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சூர்யா வந்திருக்காங்க. சேஸ் பிகின்ஸ். ஃபர்ஸ்ட் பால் பிக் ஷாட்டுக்கு போயிருக்காரு. கம்ப்ளீட் டைமிங் கிடைக்கல. குத்தி போயிருக்கு. பட் சேஃபாக வேற பேருக்கு பந்து. 2 run. செகண்ட் பால் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. லெக் சைடில் சொல்லட்டா பார்த்தாரு. தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணார். கேட்சாக கேரி ஆகல. டர்ன் ஆச்சு. பட் இருந்தாலும் தடுத்தாங்க. ஓப்பனிங் வெர்ஷன் துரை ஸ்டேக்கில் இவர் பிடிக்கிற முதல் பால் ரைட் ஃப்ரம் த பேக் ஃபுட் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஒரு பவுண்டரியை பார்க்க முடியுது அந்த இடத்துல. குத்தி போட்டாங்க. கரெக்டாக ரெடியாக நின்றுருக்காரு. ஸோ முதல் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸில் துரை. நெக்ஸ்ட் ஒன் யூஸ் த பேஸ். வித்தை யூஸ் பண்ணாரு. கரெக்டாக வச்சாரு. பார்த்து பவுண்டரி இங்கே அவருக்கு சறுக்கிடுச்சு. நல்ல டச்சில் இருக்காரு. ஸோ இவர் ஹிட் ஆடுறாரு. என்ன கேட்டால் தமிழ் வேந்தன் ஆத்தன்டிக் ஷாட் ஆடலாம். பவர் போர்டை பார்க்காம ஆனார்னா மேட்ச் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆஹா கேட்ச் டேக்கன். ஷார்ட் ஸ்கொயர் லெக்கில் தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க. எதிர்பார்க்கல அவரும், எதிர்பார்க்கல யாரும். அங்கே ஒரு ஃபீல்டர் இருந்தாலும் நான் மறந்துட்டேன். கார்த்தி எங்கள் ஃபீல்டராக இருந்தார். கரெக்டாக லோவாச்சு கேட்சை பிடிச்சிருக்காங்க. ஒரு ஃபயரி ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. இங்கே இதை கண்டினியூ பண்ணி ஆடணும். தாத்தப்பட்டி எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் கடந்து போயிட்டோம். 11 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் கார்த்தி. லெஃப்ட் ஆம் டர்ன். ஃபர்ஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் டாட் பால். செகண்ட் பால் ஓவரில் ஸ்விட்சுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஃபுல்லர் பாலாக போட்டார். பேச கம்மி பண்ணியே போட்டு டாட்டை போட்டிருக்காரு. செகண்ட் டாட்டை பதிவு பண்ணிட்டாரு இங்கே கார்த்தி. தேர்ட் ஒன் மீண்டும் ஸ்விட்ச் ட்ரை. பேட்டில் பல்ல வந்து குத்தி டிவியேட் ஆகிருக்கு. 3 more ரிமைனிங் இந்த ஓவரில். கேட்ச் என்ற கால். இங்கே ரகு இருக்காரு. கேட்சையும் பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஸோ டாட் அந்த விக்கெட். இப்போ விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சின்ராஸ் வந்திருக்காங்க. நேற்று இதே கிரவுண்டில் ஒரு பெரிய நாக் ஆன பேட்ஸ்மேன். மூமெண்ட் காட்டி ஆடினாரு.
பேட்டில் பல்ல எனக்கு தெரிஞ்சு. மெய்டன் ஓவர் போட்டு போயிருக்காரு, விக்கெட் மெய்டன் ஓவர் போட்டு போயிருக்காரு இன்னைக்கு டே முழுக்கவுமே. லெஃப்ட் கார்த்தி கார்த்தி கலக்கலான பெர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்காரு. சிவா நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நியூ பவுலராக மாலையீடு கார்த்தி வந்திருக்காங்க. முதல் பால் ஒரு ஸ்லோவர் 1 போட்டு விக்கெட் கீப்பர் நாட் மேக்கிங் எனி மிஸ்டேக், வெங்கட் கேட்ச் எடுக்க. ஸோ மீண்டும் ஒரு விக்கெட்டை பிடிக்கிறாங்க. சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹிட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர்லாம் சரிஞ்சு போச்சாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நீர் பழனி கார்த்தி. செகண்ட் பால் ஸ்விட்சிட்டா திரும்ப பார்த்தாங்க, மிடில் ஸ்டம்பை தட்டி தூக்கிடுச்சு பந்து. ஸோ மீண்டும் ஒரு விக்கெட் இந்த ஓவரில் மாலையீடு கார்த்தி அவர்கிட்ட. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் முருகேசன். ஐயோ பேசோட லோட்டாஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, டாட்டா போட்டிருக்காங்க. யாருக்கருக்கான முயற்சி. திங்க் 2 more remaining ஓவரில் டவுன் த லைக் போட பார்த்துருக்காங்க. ஐ சைட் விட்டு வெளில தான் போட பார்த்துருக்காரு. இந்த பந்தும் தொலையில் பட்டிருக்கு. மீண்டும் சிங்கிள். 1 more remaining. சின்ராஸ் ஸ்ட்ரைக்கில் அடி சின்ராஸ் அப்படின்னாங்க. சின்ராஸ் பெருசாக அடிச்சிருக்காருங்க. மரண காட்டினார் நேற்றும். ஸோ ஸ்ட்ரைக்குக்கு வந்தோடனே ஒரு பெரிய காட்டை காட்டிட்டாரு. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 18, 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். ஸோ இந்த ஒரு காப் கார்த்தி அவருக்கான செகண்ட் ஓவர் இது. பேச கம்மி பண்ணி போட்டார். எடுத்துட்டாருங்க, கரெக்டாக வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. சக்தி எங்கள் ஃபீல்டர். நியூ பேட்ஸ்மேன் பாலா ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் ஒன்றை போட்டி வருது பந்து. ஒரு ஆஃப் கட்டரை போட்டு திருப்பி எடுத்துட்டாரு. தேர்ட் பால் அடி சரியான அடிங்க, சரியான சவுண்டுங்க பேட்டில். மைட்டி ப்ளோ கிரஷ்டாவே ஏப்பா எங்கேயோ போயிருக்குங்க பந்து. பாலா கையிலேருந்து ஃபுல் பவரை காட்டியிருக்காரு. பிளட்ஜன் பண்ணிட்டார் அந்த பந்தை. ஸ்கொயரில் அடிச்சிருக்காரு. 3 more remaining ஓவரில் இப்போ ஆஃப் சைடில் கேட்சை பிடிச்சிருக்காருங்க. அவர்கிட்ட போகிற ஒரே கேட்ச் அதுதான், ஒரே பந்து அதுதான். அந்த ஒரு பந்தை மிஸ்டேக் பண்ணாமல் கேட்ச் எடுக்க 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டமிருந்து வெளியே பாலா அவுட்டு. நியூ பேட்ஸ்மேன் இருக்கிற பிள்ளையார் ரெடியாக இருக்க சொன்னாங்க. இறங்கிருச்சுன்னா கஷ்டம். போயிடுச்சுங்க. பவுண்ட்ரி, ஒரு வேல்யூபிள் பவுண்ட்ரி. எஜ்ஜாக இருந்தாலுமே எடுத்துப்பாங்க. லோவாக போய் ஆட பார்த்தாரு. மூமெண்ட் காட்டி ஆட பார்த்தாரு. பாடியில் பட்டிருக்கு. ஓடல வச்சுக்கிட்டாங்க. டாட். 4 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 28. லாஸ்ட் ஓவர் நியூ பவுலர் சக்தி வந்திருக்காங்க. 6க்கு 20 டிஃபெண்ட் பண்ணும். சின்ராஸ் ஸ்ட்ரைக்கில் சின்ராஸ் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி மைட்டி ப்ளோ மரட்டு ஹிட்டுங்க. மரண காட்டு காட்டிட்டாங்க. நிஜமாலே மரண காட்டு காட்டிட்டாங்க. முதல் பாலே 6. அவர் நேற்று நிறைய 6 அடித்தாருங்க. சாதாரணமாக விட்டுற முடியாது. ஸோ போனவரோட கடைசிக்கு வந்து ஓட வேணாம், சிங்கிள் வேணான்னு வச்சுக்கிறதுக்கு காரணம் இவரை ஸ்ட்ரைக்கு வைக்கணுங்கிறது தான். வச்சதுக்கு வச்சார் ஒரு 6. முதல் பால் 6 போனதுக்கு அப்புறமா பவுலிங் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நிஃப்டி நவீன் இந்த ஓவரை கண்டினியூ பண்ண வந்திருக்காங்க. 5க்கு 14 தேவை. செகண்ட் பால் இங்கே தாங்க டார்கெட் பண்ணார் நேற்று. 6 ரன் 2வது 6 பதிவு பண்ணியிருக்காரு. ஒன்னால முடியும், நீ தான் அடிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேற்று எப்படி கேமை சேஞ்ச் பண்ணாரோ அதே மாதிரி கேமை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. 2 6 பதிவு பண்ணிட்டாரு இங்கே சின்ராசு. 4க்கு 8 தேவை. ஆஃப் சைடில் இப்போ ப்ளே பண்ணியிருக்காரு. குத்தி காவாச்சுன்னா கஷ்டம். சூர்யா தடுக்க வந்திருக்காரு. பவுண்டரி ஷார்ட் பவுண்டரி சைடு பவுண்டரி போயிடுச்சு. அந்த இடத்துல மேட்ச் க்ளோஸாக போகுது. ஐயோ எவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டுங்க. தடுத்துருவான்னு எதிர்பார்க்கும் போது பேலன்ஸ் மிஸ் ஆச்சு. ஆனால் விடாமல் அடிச்சிட்டு இருக்காருங்க. 3ல் 4 தேவை. டாஸ் பால் செல்லமாக தட்டி விட்டாரு. ஈஸியாக ஒரு 2G கிடைக்கும். பால் டு பால் ஆடணும். கேப்லையா? எஸ் கேப்பில் மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு. த மேன் இன் ஃபார்ம், த மேன் இன் ஷோ. ஒரு அன்பிலீவபிள் சேஸை காட்டியிருக்காரு கண்டிப்பாக இங்கே சின்ராசு. ஃபுல் ப்ரெஷரில் இருந்தாங்க. மேட்சை அப்படியே கைக்கு கொண்டாந்து கொடுத்துட்டாருங்க. நேற்றே இதே மாதிரி தான் கொண்டாந்தாரு. நடுவில் இவர் ஒரு 6 பதிவு பண்ணிட்டு போயிருந்தார். பாலா சரியான கேம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவங்கெல்லாம் நான் நம்ம சேனலில் பார்க்குறேன். அடிச்சாருங்க சின்ராசு. ஒரு மேட்ச் வின்னிங் கேம் சேஞ்சிங் மொமெண்ட் நிறைய பார்க்க முடிஞ்சு அவரோட பேட்டிங்கில்.